ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேகமத்தோட சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் அடுத்த எபிசோடுக்கு வந்துருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா விதரை தான் வந்து பீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பீட் பண்ணியாச்சு. எப்படி பீட் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்குள்ளே போனோடனே நான் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோல்டு ஃபார்முக்கு போயிருந்தேன். அந்த கோல்டு ஃபார்முக்கு போயிட்டு கொஞ்சம் கோல்டு எடுத்துகிட்டு அந்த கோல்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு. ஆனால் கோல்டன் கேரட் எப்படி இது ஃபார்ம் வச்சே பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துடுவோம் கோல்டன் கேரட்டுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு ப்ரூயிங் ஸ்டாண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் போர்ஷன் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூயிங் ஸ்டாண்ட் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே நெதருக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நம்ம போன ஃபோர்ட்ரஸ்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டேன். அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு விதர் ஸ்கெல்டன்ஸ் கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ப்ராசஸ். விதரை கில் பண்ணுறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 100 விதர் ஸ்கெல்டன்ஸ் வந்து கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த ஸ்டாட்ஸ்லாம் காட்டாது எத்தனை மாப்ஸ் எவ்வளோ கொண்டிருக்கோம் ஜாவா எடிஷன் மாதிரி. ஆனால் நிறைய விதர் ஸ்கெல்டன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருந்தேன். நான் வந்து எல்லாத்தையுமே காட்ட முடியாது. நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு ஃப்ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த 3 விதர் ஸ்கெல்டன்ஸ் கல் மட்டும் எடுக்கிறத காட்டினா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது உங்களுக்கு தெரியும். நான் அந்த விதர் ஸ்கெல்டன் இது ஸ்கல் எடுக்கும் போது பிளேசஸும் நிறையா வந்துச்சு. நிறைய மாப்ஸ் கூட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஆனால் சாவர நிலைமைக்கெலாம் ஒன்றும் போல, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அந்த நெதர் வாட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. நான் வெறும் ப்ரூயிங் ஸ்டாண்டை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நெதர் வாட்டர்னா தான் அந்த ப்ரூயிங் ஸ்டாண்டுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அப்புறம் அந்த பிளேஸ் ராடு, அந்த பிளேஸ் பவுடர் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரூயிங் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெதர் வாட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பவுடரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். பிளேஸ் ராடு ஃபஸ்ட்டு விதர் ஸ்கெல்டன் வந்தால் எடுத்தோடனே கிடைக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதான் கிடையாது. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. லூட்டிங் 3 வச்சிருந்தேன். இத்தனைக்கும் நான் ஸ்பாட்டில் லூட்டிங் 3 வச்சிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு விதர் ஸ்கெல்டன்ஸ் கல் ட்ராப் ஆகுது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருந்தேன். அங்கங்கே செஸ்ட்குள்ளே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். காப்பர் ஆர் சாமர் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆர் சாமர் கிராஃப்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அடுத்து இன்னொரு இடத்துலையும் நெதர் வாட்டும் சோல் சாண்ட் இருந்துச்சு. அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியை போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த ஃபோர்ட்ரஸே சுற்றி வந்துட்டு இருந்தேன். ஏன்னா விதர் ஸ்கெல்டன்ஸ் பெருசாக ஸ்பான் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. சுற்றி வந்துட்டு இருந்தேன். அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா கியூப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இருந்துச்சு. இந்த மேக்மா கியூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடித்து அதுக்கிட்டேருந்து இந்த லாவா க்ரீம் ஒன்று வரும், அதை எடுத்துக்கிட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே இறங்கி அந்த மேக்மா கியூப் எல்லாத்தையும் அடித்து அதுக்கிட்ட இந்த லாவா க்ரீம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டை நான் வந்துட்டு நிறைய செஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். சும்மா ஒரு செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா 2 டைமண்ட் இருந்துச்சு. டைமண்ட் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போதைக்கு அது பெரிய விஷயம் தான். ஏன்னா என்கிட்ட டைமண்டே சுத்தமாக இல்லை. அந்த 100 days இல்லையாச்சும் 10,000 பிளாக் மைண்ட் பண்ணி எக்கச்சக்க டைமண்ட் வச்சிருந்தேன். இதில் ஒன்றுமே கிடையாது என்கிட்ட டைமண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பீஸ்லாம் சண்டை போட்டு இருந்தேன். இதில் இந்த பிளேஸ் தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தான். பிளேஸ் இந்த ஒயிட் ஸ்கெல்டனு, இந்த வெள்ளை கலர் ஸ்கெல்டனு, நான் பாட்டுக்கு அந்த விதர் ஸ்கெல்டன் கொண்டுட்டு இருந்தேன். நடுவில் வந்து அம்பை விட்டு ஜெசுத்திருப்பான் நம்மளை. அவனை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு விதர் ஸ்கெல்டன் வந்துச்சு. நிறைய க்ளோஸ் கால் இருந்துச்சு பிக்மேன் அடிக்கிறதுக்கு. இந்த பிக்மேனும் ஸ்பானாக இருந்தாலும் அந்த பிக்மேன் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன்னா எல்லாம் மொத்தமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த விதர் ஸ்கெல்டன் கில் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஃப்ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறேன். அதை அப்படியே பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்மேன் வந்து இருந்தான். இந்த பிக்மேன் மூலியமாக அந்த ஸ்கெல்டன் அடிக்க விடலான்னு பார்த்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி அந்த ஸ்கெல்டனை போய் அந்த பிக்மேன் அடிச்சிட்டான். இப்போ அந்த விதர் ஸ்கெல்டன் ஃபைட்டை பார்த்துருங்க.
3வது விதர் ஸ்கெல்டன் கல் கிடச்சோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. அடுத்த செகண்டே எலக்ட்ரா மாட்டிட்டு அப்படியே அந்த நெதர் ஃபோர்ட்ரஸை விட்டு வெளில போயிட்டேன். பக்கத்தில் தான் இருந்துச்சு போட்டது, கொஞ்சம் தூரத்துலேயே தள்ளி இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் இருந்துச்சு. பாஸ்டன் கூட பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூந்து எப்படியோ ரிஸ்க் எடுத்து கடைசியாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் போய் சேர்ந்துட்டேன். ஓவர் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் போர்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரென்த் 2 போர்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். விதர் அடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். அந்த விதர் ஃபைட் கடைசியில் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு நான் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன்றதை இப்போ நான் வாய்ஸ் ஓவரில் பார்க்கும்போது, எடிட்டிங்கில் பார்க்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சுது. ஏடா இப்படி வந்து ஏமாத்திட்டியடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைட்டை பாருங்கள், அப்போ தான் தெரியும். மில்க் பக்கெட்லாம் எடுத்து ஸ்ட்ரென்த் போர்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டம் ஆஃப் ஃபண்டைங் எக்ஸ்ட்ரா 2 எடுத்து 5 டோட்டம் ஆஃப் ஃபண்டைங் கூட போனேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விதரை கில் பண்ணுறதுக்கு எங்கேயுமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் தள்ளி போயிருந்தேன் தெரியுமா? 2000 பிளாக் தள்ளி போனேன் வீட்டை விட்டு. 2000 பிளாக் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 3000 பிளாக்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போனேன். மெயினாக மைனஸில் போச்சு குவாடிங் எக்ஸு. 3000 பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய் அது கீழேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, அங்கேயும் போயிட்டு நான் கீழே அடியில் தோண்டி அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது விதர் ஃபைட்டே ஸ்டார்ட் பண்ணேன். ஓப்பன் ஏரியாவில் கூட நான் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஓப்பன் ஏரியாவில் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் மைன் மாதிரி போட்டு டைமண்ட் மைன் பண்ணுவோம்ல வை லெவலில், அது வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விதர் ஃபைட்டே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு தடவை முடிச்சுக்கலாம், லைவ் வாய்ஸே பார்த்துருங்க இதுக்கப்புறம். ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கேட்டுருப்பீங்க. இப்போ வந்து நான் நேர்லேயே கதறதை கேட்க போகிறீங்க லைவ் வாய்ஸில். அப்படின்னு ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம வந்துட்டு முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா செத்துருவோம். அதனால் என்ன பண்ணுவோம், எதெல்லாம் நமக்கு தேவையோ இல்லை எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். டோட்டம் ஆஃப் ஃபண்டைங், ஷீல்டு தேவைப்படும், பட் இருந்தாலும் அதுவும் தேவைப்படும். ஓகே, கோல்டன் ஆப்பிள் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம் 100 days வேர்ல்டில், பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. நடுவில் இருக்கிறத ப்ளேஸ் பண்ணிடாத இரு ப்ளீஸ் வெயிட். ஓகே, எல்லாமே இருக்குது ஆல்மோஸ்ட். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஷீல்டு, ஏரோ, ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஓ ஷிட், ஐயோ என்னங்க பிளாக்குக்கு நடுவில் ஸ்பான் ஆகுது. கம் ஐயோ மாட்டிக்கிச்சு. டேய் என்னடா பண்ணுற பைத்தியம்? டேய் மேலே ஏன்டா போகிற? மேலே கேவ் இருக்குடா. டேய் கீழே வாடா தம்பி. ஏய் அடிக்கிறானே. ஒரு எழுத்து கூட குறைய மாட்டேங்குது எனக்கு, அவன் அடிச்சா கூட. பாதி எழுத்து குறைச்சாச்சு. அவனை நம்மளால் இது மேலே அட்டாக் சார்ஜ் பண்ணி அடிக்கிறாங்க. பாதி எழுத்து குறைச்சிட்டோம், அதுக்கும் கீழே போயிடுச்சு. என்ன இது இவ்வளோ சப்பையாக இருக்குது? ஓகே, கமான். ஏய் எங்கடா போகிற பைத்தியம்? அடிச்சு சாவடா. முடிய போகுது. ஓ ஷிட், அவர் நோட் தள்ளிப்போ. என்ன இவ்வளோ சப்பையாக இருக்குது? ஒரு நிமிஷம். ஈஸி மோடு இவ்வளோ ஈஸியாக இருக்குமா? அதுக்குன்னு அநியாயத்துக்கு ஈஸியாக இருக்குங்க ஈஸி மோடு. நான் ரொம்ப பில்டப் பண்ணிட்டேன் எனக்கு தேவையில்லாமல்.
ஏங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆயிருக்காது ஆரம்பிச்சு டப்புன்னு முடிஞ்சிச்சு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். என்னங்க அது பயங்கரமாக போகணும்னு பார்த்தா அப்படி புஷ்வான மாதிரி ஆயிடுச்சு. நான் ஓகே சரி பையன் முடிச்சு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், வீட்டுக்கே வந்துட்டோம். எஸ் வந்தாச்சு கைஸ். இப்போ நான் எதுக்கு போனேன்? விதர் ஃபைட் பண்ண போனோம்னா இல்லை டைமண்ட் மைனிங் பண்ண போனேன்னு தெரியல. 22 டைமண்ட் கிடச்சிருக்கு. என்னங்க இது? ஃபார்ச்சன் 3 பவர், அதுக்கப்புறம் அந்த விதர் வெடிக்க விட்டது. மில்க் பக்கெட்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எதுக்கு இந்த மில்க் பக்கெட்லாம் பண்ணனே தெரியல எனக்கு. கோல்டன் ஆப்பிள் எல்லாம் பண்ணி வச்சேன். இது இருக்கட்டும், வீக்கெண்ட் செய்ய முடியும் நம்மளால். இப்போது நம்மக்கிட்ட அயன் பிளாக்ஸ் இருக்கா? 38 அயன் பிளாக் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட அயன் ஃபார்ம் போவோம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணேன். அதில் வேறு எவ்வளோ கிடச்சிருக்கும்னு தெரில அயனு. கொஞ்சம் இருக்குது அயனு. பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. இவ்வளோ அயன்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் நிறையா வேணும் அயன் நமக்கு. தண்ணி கடியில் ஒர்க் ஆகுமாங்க பீக்கனு? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணி கடியில் பீக்கன் வருமானு. தண்ணி கடியிலையும் வருது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 42 அயன் பிளாக்ஸ் வந்து பத்தாது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அயன் பிளாக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏஎஃப்கே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து தேவையான அளவு அயன் பாக்ஸ் எடுத்தாச்சு. தேவையான அளவு விட அதிகமாகவே எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தோன்னா இப்போ டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆகுது. நான் 1:30க்கு வந்து ஏஎஃப்கே விட்டு போனேன். 2.5 hours ஏஎஃப்கேயில் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஆனால் இதோட அதிகமாகவே கிடச்சிது. பாதி நான் அதிலே ஃபஸ்ட்டு வந்துட்டேன். 2 stacks and 20 அயன் பிளாக்ஸ் இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஒதுக்கி இருக்குது. இங்கே ஜம்ப் பூஸ்ட் இருக்குது. பீக்கன் கிட்ட போனால் ஜம்ப் பூஸ்ட் வருது. ஸோ ஜம்ப் பூஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபென்ஸை தாண்டி குதிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபென்ஸை வந்து தாண்ட முடியுது. நம்மளால் ஃபென்ஸை தாண்டி குதிக்க முடியுது ஜம்ப் பூஸ்டில்.